ஒரு கழுதை பயங்கர வெயிட்டான உப்பு மூட்டையை சுமந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. போற வழியில ஒரு ஆறு, ஆத்த கறக்க ஒரு சின்னோண்டு பாலம். இந்த பாலத்துல ஏறும்போது கால் தவறி இந்த ஆத்துக்குள்ள இந்த கழுதை விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள விழுந்ததுனால அவ்வளவு நேரம் அது பாரமா இருந்த அந்த உப்பு எல்லாம் தண்ணியில கரைஞ்சு இந்த கழுதை அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு. கழுதைக்கு உடனே ரொம்ப சந்தோஷமா எந்திரிச்சு அது வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் இந்த கழுதை ஒரு பஞ்சு மூட்டையை சுமந்துட்டு வந்துச்சு. என்னதான் அந்த பஞ்சு வெயிட்டா இல்லாட்டினாலும் இந்த ஆத்துக்கிட்டக்க வந்தோடனே இந்த கழுதை மறுபடியும் நாத்துக்குள்ள வேணுக்கும்னே விழுந்துச்சு. ஆனா இந்த தடவை பஞ்சு கரையில, அதுக்கு பதில பஞ்சு வெயிட் ஆகி அந்த ஆத்துலயே அந்த கழுதை மூழ்கிருச்சு. இதே போலதான் நீங்களும் உங்களுடைய கடந்த வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்கள், கஷ்டங்கள், தோல்விகள் இதெல்லாம் ஆத்துல மூழ்கடிக்காம இன்னும் உங்க மைண்ட்ல அசை போட்டுக்கிட்டே இருக்கு. நாளடைவுல உங்க மைண்டை கவலைப்படுத்தி பாரமாக்கி உங்களை அதுல அமிழ்த்து விடும். தேவனே உங்க கடந்த வாழ்க்கைய பாக்குறது இல்ல, அதை அவர் மன்னிச்சுட்டார். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தந்திருக்கிறார். ஆனா நீங்க ஏன் இன்னும் உங்க கடந்த வாழ்க்கையை குறித்து யோசித்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அவர் தருகிற புதிய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. சந்தோஷமா உங்க வாழ்க்கையை நடத்துங்க. ஒரு புதிய நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு ஷாலோம்.